மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் தரும் தேவன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் தரும் தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னோட கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர். அவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படி என்றால் ஏன் தாமதம்? ஏன் இவ்வளவு காலம் தாமதமாகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு சரியான விடை 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் ஏன் அவர் வருகையிலே தாமதமாயிருக்கிறார் என்று சொன்னார், ஏன் அவருடைய வருகை தாமதமாயிருக்கிறது என்று சொன்னார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய வருகையிலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனாலே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதாகமத்திலே மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக புத்தியுள்ள ஸ்திரீகள் 5 பேர் அவர்கள் மணாளனை எதிர்கொண்டு செல்லத்தக்கதாக எரிகிற தீவட்டியோடு எண்ணெய் கொண்டு சென்றார்கள். அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் மீதமுள்ள 5 பேர் அவர்களும் தீவட்டிகளை கொண்டு சென்றார்கள், ஆனாலும் எண்ணெயை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. எனவே ஆயத்தம் இல்லாதிருந்தவர்கள் அவர்களும் கதவை தட்டினார்கள், எங்களுக்கும் திறவும் என்று சொல்லி, உங்களை யார் என்று அறியேன் என்று சொல்லி கதவு அவர்களுக்கு பூட்டப்பட்டது. கேட்கிற அருமையான தேவஜனமே, இரவிலே திருடன் வருகிற விதமாக அவருடைய வருகை இருக்க போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தக்க பலன் இருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு உதவுகிறதுனாலும் அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதுனாலும் ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. மனிதன் மறந்து விடுவான், மனிதன் நன்றி மறந்து விடுவான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு தக்கதான பலனை அவர் தம்முடைய வருகையிலே அவர் கொண்டு வருவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. எனவே நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ உத்தமமாய் முன் செல்ல நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு தக்க பலனை அவர் தருவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் நினைக்கும் பலன் இதோ என்னோட கூட வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக சீக்கிரமாய் உம்முடைய வருகை வர இருக்கிறதுனாலே இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் தங்களில் ஏதாகிலும் ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் ஆண்டவரே அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்துமை தேட ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமாய் ஆண்டவரை காணப்பட தங்களை ஆண்டவரை இன்னும் ஆயத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கும் உதவ வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணிச்சு வைக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.